மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. திட்ட அறிக்கை மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு. காவிரியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீரை திறக்காவிட்டால் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாடலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேதனை. தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை. காவிரி உரிமைகளை திமுக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். பீகாரில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்கு எண்ணிக்கை. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மகா கத்பந்தன் கூட்டணி இடையே நேரடி மோதல். பீகார் முழுவதிலுமிருந்து நியூஸ் 18 செய்தியாளர்கள் தரும் துல்லிய முடிவுகள். நேரலையில் இணைந்திருங்கள். காலை 7 மணி முதல். பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சியை இழந்தால் பங்குச்சந்தை 7% வரை சரிய வாய்ப்பு. என்கிரிட் நிறுவனம் கணிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. 55% இருந்த அகவிலைப்படி 58% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் மீண்டும் 95,000 ரூபாயை கடந்தது. திரைப்பட கலை இயக்குநர் தோட்டாதரணிக்கு செவாலிய விருது. கலைத்துறை பங்களிப்பை பாராட்டி வழங்கியது பிரான்ஸ் அரசு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. விட்டுவிட்டு மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல். கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஏபி பாசன கால்வாயில் உடைப்பு. விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. டெல்லியில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தும் முன்பு காரில் உமர் நபி சென்ற சிசிடிவி காட்சிகள். மற்றொரு இடத்தில் நடந்து செல்லும் காட்சியையும் சேகரித்திருக்கக்கூடிய காவல்துறை. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 3வது கார் கண்டுபிடிப்பு. ஃபரிதாபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் காரை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள வீட்டில் டெல்லி குண்டுவெடிப்பு சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்று விசாரணை. வெடிப்பொருட்களுடன் கைதான முசாமில் அறையில் பல முறை கூட்டம் நடந்ததாக தகவல். அயோத்தி உள்ளிட்ட 4 இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகள். இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகள் இலக்காக இருந்ததாக விசாரணை அமைப்புகள் தகவல். ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும். தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கூட்டணி குறித்த அறிவிப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப தள்ளிப்போக வாய்ப்பு. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா விளக்கம். நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம். இல்ல மாநாடு அன்னைக்கு தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தா அன்னைக்கு அறிவிப்போம். அதுல அன்னைக்கும் ஏன்னா இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் அதிமுகவில் சேரப்போவதாக வெளியான தகவல் உண்மையில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் விளக்கம்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் ஆடிட்டர் அலுவலகம் அருகே 16ஆம் தேதி தாவேக ஆர்ப்பாட்டம். 1500 பேர் பங்கேற்க உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஓட்டுநர் கைது. 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தலையிறங்கிய பயிற்சி விமானம். விமானத்தை பார்க்க குவிந்த மக்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பத்திரமாக மீட்ட வனத்துறை. சென்னை விமான நிலையத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. சென்னையில் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் இயக்குநர் ரவிக்குமார் வீடுகளுக்கும் போலியாக மிரட்டல் விடுத்தவருக்கு வலைவீச்சு. நீதிபதி மீது காரணி வீச முயன்ற ரவுடி கருக்காவிடம். மற்றொரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். பண மோசடி புகாரில் டிவி சீரியல் நடிகர் தினேஷ் மீது நெல்லையில் வழக்கு பதிவு. தன்னை வேண்டுமென்றே சிக்க வைத்திருப்பதாக விசாரணைக்கு ஆஜரான நடிகர் தினேஷ் விளக்கம். பெரம்பலூர் அருகே பாடலூரில் காவலாளியை கட்டி போட்டு நகைக்கடையில் கொள்ளை முயற்சி. தகவல் அறிந்து உரிமையாளர் வந்ததால் திருடர்கள் ஓட்டம். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனின் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தாததால் காவல்துறை உடனே கைது செய்யவும் உத்தரவு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். அசைந்தாடி வந்த தேரை கண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம். உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் சிறுவனை கடித்து குதறிய குரங்குகள். பதற வைக்கும் வீடியோ. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு மனு தாக்கல். உள்ளாட்சி தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும் என்று கருத்து. விடுபட்டவர்களில் தகுதியானோர் மகளிர் உரிமை தொகை பெற உதவ வேண்டும். திமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதை ஒப்புக்கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு என்றும் கேள்வி. அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதுல யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கன்னா, இந்த பணத்தை வாங்கன்னா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்தியாவிற்கு 8 சிறுத்தைகளை வழங்கியது போட்ஸ்வானா நாட்டு அரசு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் ஒப்படைப்பு. உலகக்கோப்பை செஸ் தொடரில் பிரக்ஞானந்தா தோல்வி. டை பிரேக்கர் சுற்றில் போராடி தோற்றார். பாகிஸ்தானில் சுற்றுப்பயணத்தை தொடர்வதாக இலங்கை கிரிக்கெட் அணி அறிவிப்பு. தீவிர பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரின் உறுதியை ஏற்று முடிவு. சீனாவில் 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள பாலம். ரிப்பன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் திறப்பு.
பாரிஸ் தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம். உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிரூட்டப்பட்ட ஈஃபில் கோபுரம். மேகதாது அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. திட்ட அறிக்கை மீது முடிவெடுக்கும் போது தமிழ்நாடு அரசின் கருத்தையும் கேட்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உத்தரவு. காவிரியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நீரை திறக்காவிட்டால் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாடலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரள அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. மேகதாது விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேதனை. தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கவில்லை. காவிரி உரிமைகளை திமுக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். பீகாரில் 243 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாளை வாக்கு எண்ணிக்கை. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மகா கத்பந்தன் கூட்டணி இடையே நேரடி மோதல். பீகார் முழுவதிலுமிருந்து நியூஸ் 18 செய்தியாளர்கள் தரும் துல்லிய முடிவுகள். நேரலையில் இணைந்திருங்கள். காலை 7 மணி முதல். பீகாரில் பாஜக கூட்டணி ஆட்சியை இழந்தால் பங்குச்சந்தை 7% வரை சரிய வாய்ப்பு. என்கிரிட் நிறுவனம் கணிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்வு. 55% இருந்த அகவிலைப்படி 58% உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் மீண்டும் 95,000 ரூபாயை கடந்தது. திரைப்பட கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு செவாலிய விருது. கலைத்துறை பங்களிப்பை பாராட்டி வழங்கியது பிரான்ஸ் அரசு. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை. விட்டுவிட்டு மழை பெய்வதால் குளிர்ச்சியான சூழல். கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்டா மாவட்டங்களில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் வரும் 17ஆம் தேதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஏபி பாசன கால்வாயில் உடைப்பு. விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் விவசாயிகள் கவலை. டெல்லியில் குண்டுவெடிப்பை நிகழ்த்தும் முன்பு காரில் உமர் நபி சென்ற சிசிடிவி காட்சிகள். மற்றொரு இடத்தில் நடந்து செல்லும் காட்சியையும் சேகரித்திருக்கக்கூடிய காவல்துறை. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த 3வது கார் கண்டுபிடிப்பு. ஃபரிதாபாத் பல்கலைக்கழக வளாகத்தில் காரை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள வீட்டில் டெல்லி குண்டுவெடிப்பு சதித்திட்டம் தீட்டப்பட்டதா என்று விசாரணை. வெடிப்பொருட்களுடன் கைதான முசாமில் அறையில் பல முறை கூட்டம் நடந்ததாக தகவல். அயோத்தி உள்ளிட்ட 4 இடங்களில் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த தீவிரவாதிகள். இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகள் இலக்காக இருந்ததாக விசாரணை அமைப்புகள் தகவல். ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இந்த முறை கைப்பற்ற வேண்டும். தொகுதி நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
கூட்டணி குறித்த அறிவிப்பு சூழ்நிலைக்கு ஏற்ப தள்ளிப்போக வாய்ப்பு. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பிரேமலதா விளக்கம். நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்க சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு மாநாடு நடத்துவோம். இல்ல மாநாடு அன்னைக்கு தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தா அன்னைக்கு அறிவிப்போம். அல்ல அன்னைக்கும், ஏன்னா இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் அதிமுகவில் சேரப்போவதாக வெளியான தகவல் உண்மையில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் விளக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக சென்னையில் ஆடிட்டர் அலுவலகம் அருகே 16ஆம் தேதி தாவேக ஆர்ப்பாட்டம். 1500 பேர் பங்கேற்க உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மற்றும் பாதுகாப்பு கேட்டு காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு. காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஓட்டுநர் கைது. 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் நடவடிக்கை. புதுக்கோட்டையில் தொழில்நுட்ப கோளாறால் சாலையில் தலையிறங்கிய பயிற்சி விமானம். விமானத்தை பார்க்க குவிந்த மக்கள். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தை 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பத்திரமாக மீட்ட வனத்துறை. சென்னை விமான நிலையத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. சென்னையில் ரஜினிகாந்தின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் இயக்குநர் ரவிக்குமார் வீடுகளுக்கும் போலியாக மிரட்டல் விடுத்தவருக்கு வலைவீச்சு. நீதிபதி மீது காலணி வீச முயன்ற ரவுடி கருக்காவிடம் மற்றொரு வழக்கில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் ஆத்திரம். பண மோசடி புகாரில் டிவி சீரியல் நடிகர் தினேஷ் மீது நெல்லையில் வழக்கு பதிவு. தன்னை வேண்டுமென்றே சிக்க வைத்திருப்பதாக விசாரணைக்கு ஆஜரான நடிகர் தினேஷ் விளக்கம். பெரம்பலூர் அருகே பாடலூரில் காவலாளியை கட்டி போட்டு நகைக்கடையில் கொள்ளை முயற்சி. தகவல் அறிந்து உரிமையாளர் வந்ததால் திருடர்கள் ஓட்டம். நிதி மோசடி வழக்கில் தேவநாதனின் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை செலுத்தாததால் காவல்துறை உடனே கைது செய்யவும் உத்தரவு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் தேரோட்டம் கோலாகலம். அசைந்தாடி வந்த தேரை கண்டு ஏராளமான பக்தர்கள் தரிசனம். உத்தரப்பிரதேசத்தில் சாலையில் சிறுவனை கடித்து குதறிய குரங்குகள். பதற வைக்கும் வீடியோ. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கேரள உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு மனு தாக்கல். உள்ளாட்சி தேர்தல் பணிகள் பாதிக்கப்படும் என்று கருத்து. விடுபட்டவர்களில் தகுதியானோர் மகளிர் உரிமை தொகை பெற உதவ வேண்டும். திமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதை ஒப்புக்கொண்ட பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ரியல் எஸ்டேட் தொழில் செய்வதில் என்ன தவறு என்றும் கேள்வி. அதுல என்ன தவறுங்கண்ணா? என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன். நான் மண்ணை சாப்பிட முடியுமா? நான் பிசினஸ் செய்யறேன். அதுல யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கன்னா, மிரட்டுன்னா, உங்களுடைய பணத்தை வாங்கினா, இந்த பணத்தை வாங்கினா, என்னுடைய தொழில் நான் செய்யறேன், என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன், என்னுடைய அரசியல் நான் செய்யறேன். இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? இந்தியாவிற்கு 8 சிறுத்தைகளை வழங்கியது போட்ஸ்வானா நாட்டு அரசு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் ஒப்படைப்பு.
உலகக்கோப்பை செஸ் தொடரில் பிரக்ஞானந்தா தோல்வி. டை பிரேக்கர் சுற்றில் போராடி தோற்றார். பாகிஸ்தானில் சுற்றுப்பயணத்தை தொடர்வதாக இலங்கை கிரிக்கெட் அணி அறிவிப்பு. தீவிர பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவரின் உறுதியை ஏற்று முடிவு. சீனாவில் 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ள பாலம். ரிப்பன் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள பாலம் திறப்பு. பாரிஸ் தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம். உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிரூட்டப்பட்ட ஈஃபில் கோபுரம்.